ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கோடி மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை காணப்படும்படியாக செபிக்கிறோம். எல்லா தடைகளை அப்புறப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். வரவேண்டிய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நிர்சானத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ள, எல்லா சோம்பரின் ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண நித்திரையின் ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அதனால் உமது பிள்ளைகளை ஆண்டவரை விடுதலையாக்கி தேவனை ஆராதிக்கும்படி கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். பாடல் பகுதியை சார்புக்கு தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்க பகுதியை ஆசீர்வதியும், வேத பகுதியை ஆசீர்வதியும், பிரசங்க பகுதியை ஆசீர்வதியும், ஸ்தோத்திர பகுதியை ஆசீர்வதியும். உயிருள்ள உன்னத சாட்சிகளை ஏவி எழுப்பி தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் வந்தது நல்லது என்று போக தேவன் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நன்மையினாலே முடிசூட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் அற்புத அதிசயத்தினாலே நாமத்தை பிரமிக்க செய்து மகிமைப்படுத்தும்படியால் கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்படி இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நேசரே உம் திரு பாதமர்ந்து நிம்மாதி நிம்மாதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் பாதத்திலே மண்டிடுவேன் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் பாதத்திலே மண்டிடுவேன் பாதத்திலே. எபினேசரே
தேற்றினீரையா, கனிவாக என்னை தேற்றினீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கிறேன், வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கிறேன். மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ராகத்தனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைத்து ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். சமையல் யாரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள். 2ஆம் வசனம் 2:3. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி நம்முடைய கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தை. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி
தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை உமது அம்பாறு துணியிலே மூடி வைத்தார் என்று கர்த்தர் என்னை அழைத்து என்று கிறிஸ்துவாகிய மெசியாவை அழைப்பை தாயின் கற்பத்திலிருந்து என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே தாயின் கற்பத்திலிருந்து ஆகவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆகவே இந்த தீர்க்கதரிசனமாய் உரைத்த வார்த்தை இயேசுவானவர் தாயாகிய மரியாளுடைய கற்பத்திலே இருக்கும்போது கற்பத்திலே தோன்று முன்னே எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆகவே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரினை அழைத்து கிறிஸ்துவின் மெசியாவுடைய அழைப்பை தாயின் கற்பத்திலிருந்து கூறப்பட்டுள்ளது. இது மரியாள் என்னும் கன்னிகையின் கற்பத்தை குறிப்பிடுகிறது. கிறிஸ்துமஸ் நாட்களாய் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆகவே நாம் அவரை தேடி ஆராதிக்க வேண்டிய ஒரு நிலைமையில நாம் காணப்படுகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே தாயும் கருவிலே தோன்றுவதற்கு முன்பாகவே ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை தான் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனம். அவரின் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பாறு துணியிலே மூடி வைத்தார் என்று கர்த்தர் ஆகவே அழைத்தார் என்று கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அழைத்த போது மெசியாவுடைய அழைப்பை அவருடைய தாயின் கற்பத்திலிருந்து ஆண்டவர் அப்படியாய் தெரிந்து கொண்டார் என்று. ஆகவே நீ கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 33ஆம் வசனத்திலே அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே தாயும் கருவிலே அவர் உருவாகுவதற்கு முன்பாகவே ஆகவே தீர்க்க தரிசனமாக இயேசுவினுடைய தீர்க்க தரிசனமாக அவர்கள் அறிவித்தார்கள். ஆகவே அந்த அறிவித்தின்படியே அது நடந்தேறியது என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றார். ஆகவே இந்த 25ஆம் வசனத்திலே அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். யோசேப்பு ஆகவே தன் மனைவியை அறியவில்லை, ஆகவே தன் மனைவியோடு ஆகவே எந்த விதமான உறவும் வைத்துக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக ஆகவே தேவனாலே நிகழ்ந்தது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட வார்த்தையின்படி ஆகவே அந்த அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். முதல் பேரான குமாரனை பெருமளவும் ஆகவே மரியாளுக்கு முதல் மகனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிறக்கிற வரைக்கும் அவர்கள் இருவரும் இணையாமல் இருந்தார்கள். ஆனாலும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய பாத்திரமாக திகழ வேண்டும் என்று அவர்கள் கணவன் மனைவியாக வாழவில்லை. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க வேண்டும், இந்த பூமிக்கு பெற்றெடுக்க வேண்டும். உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக மரியாளும் யோசேப்பும் தியாகம் செய்தார்கள். ஆகவே அவர்கள் பிரிந்திருந்தார்கள். ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்கள் இணையாமல் பிரிந்திருந்து இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க வேண்டும். ஏசாயாவுடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி இது நடக்க வேண்டும் என்று அவர்கள் அப்படியாய் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 20-21 வசனம். அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர்
தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் என்னுடைய சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். அதற்கு பிற்பாடு ஆகவே அந்த மரியாளும் யோசேப்பும் இணைந்தார்கள். அதற்கு பிற்பாடு இயேசுக்கு ஆகவே அநேக பிள்ளைகள் பெற்றெடுத்தார்கள். ஆகவே அவர்கள் அப்படியாய் காணப்பட்டார்கள். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவர்கள் இணையாமல், அவர்கள் ஒன்று சேராமல், ஆகவே அவர்கள் குடும்பம் நடத்தாமல், ஆகவே ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆகவே இந்த வேத வார்த்தை நிறைவேற வேண்டும், இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் அப்படியாக வீட்டிலே தனித்திருந்தார்கள். ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆகவே இருவரும் தனித்திருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையாக ஏசாயாவுடைய தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தையின்படி அப்படியே நிறைவேறுது. ஆகவே அப்பொழுது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவானவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆலயத்தில் அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து சொல்லுகிறார்கள், அவருடைய தாயாரும் அவருடைய உடன்பிறந்த சகோதரர்களும் வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. 21ஆம் வசனத்திலே அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அறிவித்தார். ஆண்டவரது இது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவரே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியாக சொன்னார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆகவே மத்தேயு லூக்கா இருவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தியாகி ஆகவே மானிட தகப்பன் ஒருவரை குறியீட்டு இல்லாமல் ஆகவே பிறப்பார் என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கூறுகின்றனர். மத்தேயு லூக்கா ஆகவே சுவிசேஷகர்கள் சொல்லுகிறார்கள், ஆகவே மானிட தகப்பன் ஒருவரின் குறுக்கீட்டல் இல்லாமல் ஆகவே பிறப்பார் என்று ஆகவே சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மரியாள் ஆகவே ஆணுடைய உதவி இல்லாமலே ஆகவே அந்த மரியாள் ஆகவே இயற்கை அப்பாற்பட்ட சக்தியினாலே ஆண்டவர் இந்த பூமியிலே தோன்ற வேண்டும் என்று ஒரு பாத்திரமாக அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஒரு பாத்திரமாக நமது வேதாகமத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று வாக்குத்தத்தம் கூறியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி ஆகவே இந்த வார்த்தைகளை அறிவித்திருக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி திருமணம் செய்யாமல் ஆகவே குடும்பம் நடத்தாமல் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று வாக்குத்தத்தம் கூறியுள்ளார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி ஆகவே இயேசு கன்னி பிறப்பை ஆகவே அது உறுதி செய்தது என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்கிறது. ஆகவே ஏசாயா 49ஆம் அதிகாரம் ஆகவே 2ஆம் வசனம், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி நமது கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியினாலே மூடி வைத்தார். ஆகவே கூர்மையான பட்டயம் அம்பு ஆகவே வருகிற மெசியாவின் வார்த்தைகளை கேட்போரின் மனசாட்சி ஒருவர் குத்தும் பட்டயம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் கூர்மையான பட்டயம், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகள், ஆண்டவருடைய உண்மையான போதனைகள் ஆகவே இந்த உலகத்திலே இல்லாத ஒன்று. ஆகவே இந்த உலகத்திலே யாராலும் சொல்ல முடியாமல், யாராலும் யோகிக்க முடியாமல், ஆகவே யாரும் அப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் பெற முடியாமல் இருக்கிற ஆகவே அந்த வேத சாஸ்திரங்களும் ஆகவே நிறைந்த ஆகவே வேத வார்த்தைகளாக அது இருக்கிறது. கூர்மையான பட்டயமாக இருக்கிறது, அது அம்பா இருக்கிறது. வருகிற அது மெசியாவின் வார்த்தை கேட்போரின் மனசாட்சியை உருவ குத்துகிற அது பட்டயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள்
கீழ்ப்படியாதவர்கள் மேல் வரும் நியாய தீர்ப்பை அம்புக்கு இணையாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அம்பு என்று சொன்னால் அவருடைய வேத வார்த்தைகள், ஆண்டவருடைய போதனைகள், ஆண்டவருடைய ஆகவே நியாய தீர்ப்புகள். ஆகவே அந்த நியாய தீர்ப்பினாலே அவருடைய வார்த்தைகளை ஆகவே கீழ்ப்படியாதவர்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கேட்காதவர்கள் ஆகவே நியாய தீர்ப்பை அந்த அம்புக்கு இணையாக அது கூறப்பட்டுள்ளது. அதனால்தான் என் வாயை அவர் கூர்மையான பட்டயமாக்கி நமது கருத்து நிலையினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி நமது அம்பார மொழியிலே அம்பார துணியிலே மூடி வைத்தார் என்று ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆகவே தீர்க்க தரிசனமாக இயேசுயா தீர்க்கதரிசி அறிவித்ததை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் அப்படியாய் அறிவித்தார். அதன் பிரகாரம் தான் இயேசுவானவர் இந்த பூமியிலே தோன்றினார் என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை அம்பாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தை ஆகவே யாரெல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்களுடைய நியாய தீர்ப்பு ஆகவே அம்புக்கு இணையாக அது கூறப்பட்டு இருக்கிறது என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகவே சங்கீதம் 64 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 64 அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமமேல் ஏயும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவர்கள் ஏய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது ஆகவே அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி ஆகவே சத்துருக்கள் ஆகவே இன்றைக்கு தங்களுடைய நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளை உத்தமமேல் ஏயும்படியாக தங்களுடைய கசப்பான வார்த்தைகளை தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் ஆக உத்தமர்கள் தேவனை ஆகவே உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிற ஆக உத்தம புத்திரர்கள், உத்தம தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு விரோதமாக சத்துருவானவர் ஆகவே அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் அவர்களுக்கு விரோதமாக தங்கள் நாவை பட்டயம் போல கூர்மையாக்கி ஆகவே மறைவுகளிலே ஆகவே உத்தமன் மேல் ஏயும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாக தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார் என்று சற்று பயமின்றி ஆகவே சடுதியிலே அவர்கள் மேல் ஏய்கிறார்கள் என்று ஆக இப்படிப்பட்ட கொடுமைகள் ஆகவே தேசத்திலே உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆகவே அந்த அம்புகள் ஆகவே அந்த கசப்பான வார்த்தைகளை ஆகவே இன்றைக்கு ஆகவே அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பொல்லாதவர்கள் ஆகவே உத்தமர்கள் மீது உத்தமமாக உத்தம புத்தர்கள் மீது உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற மீது ஆகவே அம்புகளை போல எய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் சார்பிலே யாரும் ஆகவே இங்கே வரக்கூடாது என்று சொல்லி ஆகவே இவர்களை கிறிஸ்தவர்களுடைய சார்பிலே ஆகவே முஸ்லிம்களுடைய சார்பிலே யாரும் ஆகவே இந்த எலெக்ஷன்ல வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் காய் நகர்த்தி எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சப்போர்ட்ல வரக்கூடாது, கிறிஸ்தவருடைய சப்போர்ட்ல ஒரு ஆட்சி வரக்கூடாது, முஸ்லிமுடைய சப்போர்ட்ல ஒரு ஆட்சி வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தவறான காரியங்களை ஆகவே இன்றைக்கு எய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜனங்கள் மீது ஆகவே தன்னுடைய ஈட்டியை போல ஆகவே தங்களுடைய ஆயுதங்களை போல ஆகவே தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவில் உத்தமமே ஆகவே ஏயும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளை தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்று பயமின்றி சடுதியிலே அதை ஏய்கிறார்கள். ஆகவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது, சபைக்கு ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது, திருச்சபை மக்களுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய அம்புகளை எய்கிறார்கள், தங்கள் நாவுகளை ஆகவே நாவுகளை பட்டயம் போல கூர்மையாக்கி மறைவிலே உத்தமர்கள் மீது உத்தம புத்தர்கள் மீது ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மீது ஆகவே தேவனுடைய சபைகள் மீது தேவனுடைய ஊழியக்காரர்கள் மீது ஆகவே தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீது ஆகவே தங்களுடைய வார்த்தையாயிருக்கிற அம்புகளை ஆகவே கசப்பான காரியங்களை ஆகவே இன்றைக்கு நுழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் நுழைத்து விட்டார்கள்.
நம்ம தேசத்தில் இருக்கிறதான பெரிய தேசமாய் இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலே கசப்பான வார்த்தைகளை ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆகவே இன்றைக்கு ஆகவே மதமாற்ற தடை சட்டத்தை அமலாக்கி விட்டார்கள், அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள். மற்ற ஸ்டேட்லையும் அது கொண்டு வர வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக. ஆகவே அவர்கள் அம்புகளை இப்படியாக ஏய்கிறார்கள். ஆகவே உத்தம புத்தர்கள் ஆகவே தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை கூர்மையான அம்பா இருக்கிறது. அதை அந்த மனசாட்சி ஆகவே தன்னுடைய வார்த்தைகளை கேட்போரின் மனசாட்சி ஒருவர் குத்துகிறது, பட்டயமா இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் நியாய தீர்ப்பு ஆகவே அம்புக்கு இணையாக ஆகவே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அம்பு வரும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் அம்பா இருக்கிறது. அவர்களால் தாங்க முடியவில்லை, அவர்களாலே மனசாட்சி குத்தப்படுகிறது. அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு மனம் திரும்ப முடியவில்லை. ஆகவே எதையோ ஆகவே உள்டாப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை ஆப்போசிட்டாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதனால் தான் வேதம் சொல்கிறது, ஆகவே அவர் தங்கள் பட்டயத்தை கூர்மையாக்கி மறைவுகள் உத்தமையின் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாக தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சத்து பயமின்றி சடுதியிலே அவர்கள் மேல் ஏகிறார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் ஆகவே இன்றைக்கு இந்த சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தேவனே என் விண்ணப்பத்தை என் சத்தத்தை கேட்டருளும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே சத்துருக்களால் ஆகவே வரும் பயத்தை நீக்கும்படியாக சொல்லுகிறார். ஆகவே இந்த சத்துருக்களால் மறைமுகமான பயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. திருச்சபைக்கு, திருச்சபை மக்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஆகவே இன்றைக்கு பயங்கரமான ஆகவே சத்துருக்களாக பயமுறுத்துகிற காரியங்கள், அதிகார துஷ்பிரயோகம் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என் பிராணனை காத்தருளும் என்று தாவீது சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆகவே நாமும் என்னவும் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய சத்துருக்களாலே வருகிற இந்த பயத்தை நீக்கிவிடும் என்று ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தாவீது அப்படியா ஜெபித்தார். தன்னுடைய எதிராளிகளுடைய சூழ்ச்சிக்கும் மோசடிக்கும் காப்பாற்றும்படிக்கு தேவனை நோக்கி ஆகவே ஜெபம் பண்ணுகிறார். அதுதான் இந்த 64ஆம் சங்கீதம். ஆண்டவரே ஆகவே இந்த சத்துருடைய ஆகவே எதிராளிகளுடைய சூழ்ச்சிகளுக்கும் அவர்களுடைய மோசடிக்கும் ஆகவே காப்பாற்றும்படியாக தேவனை நோக்கி சங்கீதக்காரர் ஆகவே ஜெபம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார். நாமும் ஜெபிக்க வேண்டும். ஆகவே திருச்சபைக்கு ஆகவே இன்றைக்கு இருக்கிற சந்ததிகளுக்கு, இனி வருகிற சந்ததிகளுக்கு பேராபத்து இருக்கிறது. இந்த ஜெபத்தை ஆகவே சாத்தானோடு உள்ள நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்துக்கு அது ஒப்பிடலாம் என்று வேதம் சொல்கிறது. பொல்லாப்பில் இருந்தும் நமக்கு விரோதமாக அவன் பயன்படுத்துகிற இடத்தில் இருந்தும் ஆகவே நம்மை காக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆகவே ஜெபிப்பதை மறந்து விட்டார்கள். ஆகவே தேவனை தேடுவதை மறந்து விட்டார்கள். தேவனை ஆராதிப்பதை மறந்து விட்டார்கள். ஒரு ஆலயம் இருக்கிறது என்பதை கூட ஒரு சிலர் அப்படியாய் மறந்து விட்டார்கள். ஆகவே இந்த கடினமான போராட்டத்தில் நமக்காக தேவனுடைய ஆகவே ரட்சிக்கும் கிரியைகளை ஆகவே செயல்படும் என்று ஆகவே நாம் நம்பிக்கையோடு இருக்க முடியும். ஆகவே ஆண்டவர் நமக்கு செயல்படுவார் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட ஆகவே நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தீமையிலிருந்து விலக்கி ரட்சியும் விசுவாசிகள் அனைவருமே சாத்தானின் விரோதத்துக்கும் தீய திட்டங்களுக்கும் உட்பட்டவர்கள். ஆகவே விசுவாசிகள் எல்லாம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆகவே நாம் பரலோகத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, ஆகவே இந்த உலகத்திலிருந்து தோன்றினவர்கள். ஆகவே விசுவாசிகள் அனைவருக்குமே சாத்தானுடைய ஆகவே விரோதத்துக்கும் தீய திட்டங்களுக்கும் உட்பட்டவர்கள். இதற்காக சாத்தான் சக்திகளிலிருந்து திட்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றப்பட அனுதினமும் நாம் ஜெபிக்க தவறவிடக் கூடாது என்று ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படியா சொல்லுகிறார். ஆகவே நாம் தவறவிடக் கூடாது. ஆகவே இன்றைக்கு பெரிய ஆபத்து ஏற்படாது போல, பெரிய பிரச்சனை ஏறாதது போல ஆகவே காணப்படலாம். மறைமுகமான ஆகவே திட்டங்களும் காரியங்களும் சூழ்ச்சிகளும் மோசடிகளும் ஆகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக, திருச்சபை மக்களுக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக பல திட்டங்களும் காரியங்களும் நம்ம இந்திய தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்காக நாம் மறக்காமல் ஜெபிக்க வேண்டும். ஆகவே நாம்
ஜெபிக்க மறக்க கூடாது. தீவிலிருந்து ஆகவே விலக்கு ரட்சியும் என்று ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆகவே கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் அனைவருமே சாத்தானுடைய விரோதத்துக்கும் அவருடைய தீய திட்டத்துக்கும் நாம் உட்பட்டவர்கள். அதற்கு நாம் விதிவிலக்கு அல்ல. ஆகவே நாமும் அதிலே நம்மை விழுங்கும்படியாக சத்துருவானவன் காத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை விழுங்கும்படியாக சத்துருவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சாத்தானுடைய சக்திய திட்டங்களிலிருந்து ஆகவே நாம் காப்பாற்றப்பட அனுதினமும் நாம் ஜெபிக்க மறந்துவிடக் கூடாது. சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே அவர் என் வாயின் வார்த்தைகள் வெண்ணெய் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். ஆகவே சத்துருக்கள் உலகத்தாருடைய மனிதர்கள், அவன் வாயின் வார்த்தைகள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். ஆகவே வெண்ணெய் எப்படி மெதுவாக இருக்கிறதோ அதே போல ஆகவே அகங்காரிகள், சத்துருகள், மோசடி செய்கிறவர்கள், ஆகவே நல்லவர்கள் போல நடக்கிறவர்கள், அவருடைய வாயின் வார்த்தைகள் வெண்ணெய் போல மெதுவானவைகள், ஆனால் அவன் இருதயமோ யுத்தம். அவருடைய வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவர்கள் உருவன பட்டயங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாளில் கூட உலகத்தார் யாரையும் நம்பிவிட வேண்டாம். ஆகவே இந்த நாட்டில் கூட அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், உலகத்தார்கள், அவருடைய உதடுகள் வாய்கள் வெண்ணெய் போல மெதுவாய் இருந்தார், இருதயம் ஆகவே யுத்தம். அவருடைய வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவான, ஆனால் அவருடைய உருவன பட்டயங்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 64ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாக தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவர்கள் மேல் ஏய்கிறார்கள் என்று ஆகவே சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு ஆகவே அம்புகள், ஆகவே நமக்கு விரோதமான அம்புகளை ஆகவே ஏயை பார்க்கிறார்கள். ஆகவே ஆல்ரெடி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதற்காக பல முயற்சிகளை, திட்டங்களை, காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 10:8. கிராமங்களில் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களில் குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவருடைய தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆகவே சங்கீதம் 10:8 சொல்லப்பட்ட கிராமங்களிலே ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களில் குற்றமற்றவனை கொல்லுகிறான். ஆகவே திக்கற்ற பிள்ளைகளை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 8 முதல் 10 வசனங்களை பார்க்கும்போது மறைவிடத்தில் இருந்து குற்றமற்றவனை கொல்லுகிறான். இந்த வசனம் ஆகவே இன்றைக்கு ஆகவே அது வசனம் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மறைவிடங்களில் குற்றமற்றவர்களை கொல்லுகிறார். இந்த வசனமானது போதை மருந்துகள், சாராயம் மற்றும் கருசதைவு ஆகியவற்றில் உணர்ச்சி வசமாக மற்றும் ஆவிக்குரிய அழிவான அநேகருக்கு அது விளைவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இன்றைக்கு அவன் மறைவிடத்திலிருந்து அவன் நைசாக தன்னுடைய அம்புகளை எய்து ஆகவே அநேக மக்களை ஆகவே தன்னுடைய போதைக்கு அடிமையாகவும் ஆகவே அவருடைய கருசதைவு ஆகவே மோசமான காரியங்கள், திட்டங்களுக்கு உணர்ச்சி வசமாக மற்றும் ஆவிக்குரிய அழிவான அநேகரை அது விளைவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தார்கள், அநீதி நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த மனிதர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பேராசையினால அப்படிப்பட்டவர்கள், ஏழைகள், இளைஞர் மற்றும் யோசனை அற்றவர்களையும் அவருடைய வலைகளை எடுத்து பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே வலைகளை சிக்க வைத்து விடுகிறார்கள். இன்றைக்கு இளைஞர்களை, இளம் பெண்களை, இளம் வாலிபர்களை சத்துருவானவன் அவருடைய உலக காரியங்களினாலே அவர்கள் அப்படியாக அவர்கள் யோசனை அற்றவர்களாக தங்கள் வலையிலே எடுத்து பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அதனால் தன் வலையிலே எடுத்து பிடித்துக் கொள்கிறபடினாலே அவர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள். ஆகவே பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன், ஆகவே இன்றைக்கு இருக்கிற சந்ததிகள் ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான நிலைமையிலே ஆகவே போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆகவே நேற்றைக்கு கூட ஆகவே நான் ஜெபத்துக்கு போயிருந்தேன். ஆகவே கரையாஞ்சாவடியில் சென்னை குப்பத்திலே ஒரு பார்க் இருக்கிறது. அந்த பார்க்கிலே ஆகவே சில ஆட்கள்
கஞ்சா விற்கிற ஆட்கள் வருவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு பார்க்காக ஐயப்பத்தாங்கிலிருந்து ஓரூரிலிருந்து ஆகவே ஐயப்பன் அங்கே சென்னிக்குப்பம் வரைக்கும் பூந்தமல்லி வரைக்கும் அங்கே எங்கெல்லாம் பார்க்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த போதை வஸ்திரத்தை விற்கிறவர்கள் ஆகவே இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் காலேஜுக்கு போகாமல் சுற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர்களுக்கு கஞ்சா விற்கும்படியாக போதை வஸ்திரங்களை விற்கும்படியாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் அதை விற்கவும் அதற்கு அடிமையாகவும் இப்படிப்பட்ட காரியங்களை ஆகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஏரியாலும் அப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுடைய அம்புகளை ஆகவே எய்கிற தங்கள் வலையிலே அவர்கள் அகப்படும்படியாய் செய்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகள் ஆகவே ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது, ஆண்டவரை ஆராதிக்காமல் போகும்போது, வேதம் வாசிக்காமல் போகும்போது, அவர்கள் ஜெபம் பண்ணாமல் போகும்போது, ஆக உலக பிடியிலே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், ஆகவே அப்படியாக பெண் பிள்ளைகள் ஆகவே அவருடைய வலையிலே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய கவர்ச்சியினாலே, அவர்களுடைய திட்டங்களினாலே, அவருடைய பொருள் வியாபாரத்தினாலே அவர்கள் அப்படியாக சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆக அப்படியாக தங்கள் தொழில் திராணியினாலே தங்கள் வியாபார பொருட்களை பயன்படுத்துவதாலே உண்டாகும் இன்பங்களை கூறி ஆட்களை தந்திரமாக ஏமாற்றுகிறார்கள். ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்கள் தொழில் மூலம் ஆகவே போதை மது ஆகவே இவற்றாலே விளையும் கொடுமையான அழிவின் துன்பங்களை அவர்கள் மறைக்கிறார்கள். ஆனாலும் ஆகவே ஆசை காட்டி ஆகவே அநேக பிள்ளைகள் எடுக்கிறார்கள். இன்றைக்கு ஆகவே திருச்சபைக்கு போகாதபடி ஆகவே எண்ணற்ற வாலிப பிள்ளைகள், எண்ணற்ற பெண் பிள்ளைகள் ஆகவே சீரழிந்து போகிற ஒரு அபாய கட்டமான நிலைமையிலே காணப்படுகிறது. இவ்வாறு மக்களை கெடுக்கும் கொடியவர்கள் தங்கள் ஒரு நாளில் தேவனுக்கு முன்பாக ஒப்புவிக்க வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தேவனுக்கு முன்பாக ஒப்புவிக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை அவர் மறந்துவிட்டு ஆகவே இன்றைக்கு ஆகவே சபையின் கிறிஸ்துவ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, ஏராளமான பிள்ளைகளை, மற்ற பிள்ளைகளை அவர்கள் அப்படியாய் பிடிக்கிறார்கள், அவரோடு பழகிறார்கள். ஆகவே தன்னுடைய வாய் ஆகவே நெய்யை போல மிருதுவாக இருக்கிறது, ஆனால் உள்ளமோ கேடு உள்ளதாக இருக்கிறது. ஆக இதை அறியாதவர்கள் அந்த வலையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே சும்மா வா என்று அழைக்கிறார்கள். அதிலே போய் இந்த வாலிப பிள்ளைகள் சிக்கிக் கொண்டு ஆகவே மறைவிடத்திலே குற்றமற்றவர்களை கொள்ளுகிறான். ஆகவே இந்த வசனங்கள் போதை மருந்துகள், சாராயம், கருசிதைவு ஆகியவற்றை மாத்திரமல்ல, பொருள் ஆசையினாலே அவர்கள் ஏழைகள், இளைஞர்கள் மற்றும் யோசனை அற்றவர்களை ஆகவே தங்கள் வலையிலே இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறார்கள். சாதுரியமான பேச்சியாலே, விளம்பரத்தினாலே, ஆகவே தங்கள் தொழில் திராணியினாலே, தங்கள் வியாபார பொருட்களை பயன்படுத்துவதால் உண்டாகும் இன்பங்களை கூறி ஆகவே ஆட்களை தந்திரமாக ஆகவே ஏமாற்றுகிறார்கள். ஆகவே இந்த தொழில் மூலமாக போதை மது ஆகவே இவற்றையெல்லாம் கொடுமையான அழிவிலிருந்து துன்பங்களை அவர்கள் மறைக்கிறார்கள். ஆகவே திருச்சபைக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னது இதுதான். ஆகவே இன்றைக்கு ஆகவே மறைமுகத்திலே, மறைவான இடங்களிலே, ஆகவே பார்க்க இப்படிப்பட்ட இடங்களிலே, தூரமான இடங்களிலே, ஒதுக்குப்புறங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த விசுவாசியும் ஆகவே மற்ற மனிதர்களுக்கு ஆகவே தீங்கு செய்யும் எதிலும் ஆகவே பங்கு பெறக்கூடாது. மாறாக அன்பிலும் ஆகவே மன துருக்கத்திலும் கரிசனையிலும் மற்ற எல்லோருக்கும் உதவி செய்து அவர்கள் அப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும். இதற்கு நாம் உதவ வேண்டும். ஆக இப்படிப்பட்ட சோதனை இருந்து அவர்கள் தவிர்க்கப்பட நாம் உதவ வேண்டும். மேல் அந்த காலத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை ஆகவே நானிலே அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்த காலத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை நானிலே ஏற்றுகிறார்கள். ஆக இதுதான் அம்பு. ஆகவே கசப்பான வார்த்தைகள், அம்பு, கவர்ச்சியான காரியங்கள், ஆக உலகத்தில் இருக்கிற பலவிதமான ஆசைப்பாசங்கள், பேராசையினாலே ஆகவே இன்றைக்கு அநேகரை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பேராசையினாலே ஆகவே போன் மூலமாக ஆகவே அவர்களால் கேம் விளையாடி அவர்களை சில இடங்களுக்கு வர சொல்லி ஆகவே அவர்களுக்கு சின்ன பின்னமாக்கி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தங்கள் தொழில் நடக்க வேண்டும், தன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று ஆகவே இன்றைக்கு ஆகவே போன் இதற்கெல்லாம் ஆக ஒரு
கல்வியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே 90% ஆகவே இன்றைக்கு இந்த போனானது இந்த தவறான காரியங்களுக்கு தான் அதிகமாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏசாயா 49 அதிகாரம் 3 வசனம். அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆகவே அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேலே ஆகவே நீ என் தாசன் என்று தாசனின் வேலை யாக்கோப்பை ஆகவே அவனது இஸ்ரவேலை மறுபடியும் தேவனிடத்திலே திருப்புவது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இயேசுவானவர் செய்த வேலையை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். ஆகவே மற்றவர்களை ஆண்டவரை நடத்த வேண்டும். ஆகவே அவர்களுக்கு அறிவுரை ஆலோசனைகளை ஆகவே நாம் சொல்ல வேண்டும். ஆகவே எப்படியாவது சீர்கெட்டு போய்விட்டோம் என்று விட்டுவிடாதபடி ஆகவே நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இருக்கிறவனுக்கும் நான் புத்திமதிகளை சொல்லுகிறேன். ஆகவே ஆனாலும் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுகிறேன், கண்டிப்பாகவும் சொல்லுகிறேன். ஆனால் நம்முடைய பெரியவர்களே ஆகவே அந்த ஆலோசனைகளை அறிவுரை என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது, நமக்கு எது சரியா தோன்றதோ அதை நாம் செய்வோம் என்று போகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவன் சின்ன பையன், அவன் எப்படி அதை கேட்பான்? ஆகவே ஆனாலும் ஆகவே அன்பாக நேசித்து ஜெபம் பண்ணி என்னுடைய செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அவ்வப்போது ஆலோசனைகளை இங்கே எங்கே போயிருக்கிறார். ஆகவே ஆனாலும் நான் சொன்னேன் ஆகவே பங்கன் முக்கியமா நண்பர் முக்கியமா ஆண்டவர் முக்கியமா என்று சொன்னேன். ஆகவே இல்லை போயிட்டு வந்ததை சொல்லி அவன் எப்படியா கடந்து போயிட்டான். ஆகவே ரொம்ப வேதனையாக தான் இருக்கிறது. இன்றைய பிள்ளைகளை ஆகவே பெரியவர்களே ஆகவே நன்கு தெரிந்தவர்களே நம்முடைய ஆலோசனை கேட்கிறது. ஆகவே அவர்களுடைய இஷ்டம் போல வாழ்கிறார்கள், இஷ்டம் போல நடக்கிறார்கள். ஆகவே என்ன சொல்றது என்று ஆகவே சின்ன பையன் அவன் நம்முடைய ஆலோசனை எப்படி கேட்பான்? ஆனாலும் ஏதோ கேட்கிறது போல தோன்றுது, சில நேரத்திலே கேட்காத போல தோன்றுகிறது. வேறு வழி இல்லை. ஆகவே அந்த நாளில் கூட ஆகவே நான் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். இஸ்ரவேலே என் தாசனுடைய வேலை யாக்கோப்பை அவனது இஸ்ரவேலை மறுபடியும் தேவனிடத்தில் திருப்புவது. ஆகவே தேவனிடத்திலே திருப்புகிற வேலை, ஆகவே தேவனிடத்தில் திருப்புகிற வேலையை தான் ஆகவே நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்களும் தேவனிடத்திலே திருப்புகிற வேலைகளை செய்ய வேண்டும். ஆகவே அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இஸ்ரவேல் ஆகவே நீ என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாசனுடைய வேலை யாக்கோப்பு ஆக இஸ்ரவேல் அதாவது இஸ்ரவேலை மறுபடியும் தேவனிடத்திலே திரும்புவது. ஆகையால் இஸ்ரவேலை ஆகவே தேவனிடத்தை மற்றும் இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரம் அது குறிப்பிடவில்லை. இஸ்ரவேலின் மொத்த உருவமாய் வந்த தேவனுடைய தாசனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவானவர் ஆகவே இஸ்ரவேல் தேசத்தை எதிர்பார்க்கப்பட்டதை சரீர பிரகாரமாக இஸ்ரவேலின் மொத்த உருவமாக வந்து ஆகவே அந்த திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்தினார். ஆகவே இன்றைக்கு நாம் அதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே ஆனாலும் அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, ஆனால் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், புத்திமதி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், யோசனை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அறிவுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், கண்ட்ரோல் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இதை தான் நான் ஆகவே செய்து கொண்டிருக்கிறேன். யார் என்ன நினைத்தாலும் சரி அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனாய் கர்த்தர் ஏசாயா 49 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 49:4 அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், ஆகவே நான் விருதாவாய் உழைக்கிறேன். ஆகவே இன்றைக்கு விருதாவாய் உழைக்கிறோம், நேரங்களில் செலவழிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகள் ஆகவே ஊழியம் எதிர்ப்புகளும் ஏமாற்றுகளும் நிறைந்தவர்களாக இருந்தது. ஆகவே அன்றைய நாளில் இன்றைய நாளிலும் அப்படியா இருக்கிறது. என்னுடைய ஊழியர்கள் கூட ஆகவே எதிர்ப்புகளும் ஏமாற்றுகளும் நிறைந்ததாக இருந்தது. ஊழியத்திலே அநேக தோல்வி போல இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்ப அது போலவே தாசனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அவருடைய ஊழியமும் ஆகவே தோல்வி அடைந்தது போல இருந்தது. ஆகவே ஆண்டவர் மரித்து ஆண்டவர் அப்படியாக உயிர் பெற ஆண்டவர் அப்படியாக செய்தார். ஆகவே என்னுடைய ஊழியம் அப்படியாக
தோல்வி போல இருந்தது. அது சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்காக ஆகவே ஊழியம் செய்து வருகிறபடினாலே ஆண்டவர் இப்படியாக புறஜாதிகளுக்கு ஆகவே சுவிசேஷம் சொல்லும்படியாக முதலாவதாக தேவன் அழைத்தார். ஆகவே சீலோவாம் ஆகவே பாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் நாய்க்கர். ஆகவே நாய்க்கிலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டவர். ஆகவே அப்படியா இருந்தபடினாலே அவருடைய இனத்தை பார்த்து அவர் அப்படியா போவார். ஆகவே தான் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அவர் பின்னாலே போயிட்டு ஆகவே அப்படியாக நாய்க்கர்கள், செட்டியார்கள், முதலியார்கள் ஆகவே மற்ற எல்லா கேஸ்ட் எஸ்சியை தவிர மற்ற எல்லா கேஸ்டும் சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாய், அவர்களுக்கு போதனை கொடுக்கும்படியாய், அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாய், அவர்களுக்கு பிசாசுகளை துரத்தும்படியாய் அப்படி அந்த ஊழியங்களை அப்படியாக தேவன் பயன்படுத்தினார். ஆகவே சைக்கிளியாய் அது 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு மெரித்தால் என்ன முட்டியெல்லாம் தேய்மானதாக ஏற்படும். அது இன்றைக்கு இப்படிப்பட்ட எஃபெக்ட் ஆகிருக்கிறது. ஆகவே அன்றைக்கு அந்த புறஜாதிகள் மத்தியிலே அப்படியாக ரெட்டியார்கள் ஆகவே நாயுடு எல்லா இடத்துக்கும் அப்படியா சென்று முதலாக என்னுடைய ஊழியர்கள் அப்படியாக தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் ஆகவே எல்லா கேஸ்டுக்கும் ஆகவே சொல்ல வேண்டும் என்று அப்படியாக கடந்து வந்து அது முதல் ஊழியம் அப்படியாக அந்த நாள் இருந்தது. ஆக விருதாவால் உழைக்கிறேன் என்று நான் நினைத்தேன். ஆகவே ஊழியம் எதிர்ப்புகளும் ஏமாற்றம் நிறைந்தவைகளாக இருந்தது. அதர் கேஸ்டா இருந்தாலும் அங்கே ஒன்றும் கிடைக்காது. ஆனாலும் கூட ஆண்டவருக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி ஆகவே எந்த விதமான தேவைகளும் சந்திக்கப்படாதபடி ஆண்டவருக்காக உழைத்தேன். ஆண்டவருக்காக கடினமாய் ஊழியம் செய்தேன். அதன் பலன் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு அது விருதாவாய் இருந்தது. அன்றைக்கு ஏமாற்றமாய் இருந்தது. அவருடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாய் இருந்தது. அன்றைக்கு தோல்வி போல இருந்தது. ஆகவே ஒன்றுமே கிடைக்காது. ஆகவே பல கேஸ்டுகளுக்கு சென்று ஆண்டவரை குறித்து சொல்லவும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணவும், ஆகவே வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணவும், அவருடைய பேய் பிசாசுகளை துரத்தவும், ஆகவே இப்படியாக ஆகவே அந்த ஊழியக்காரர்களோடு சென்று பல இடங்களுக்கு ஆகவே பல வில்லேஜுக்கு சென்று பல கிராமங்களுக்கு சென்று ஆகவே பல இடங்களுக்கு சென்று அப்படி ஜெபிக்கிறது வழக்கமா இருந்தது. அது பிற்பாடு அவர் டிரான்ஸ்பர் ஆகி வேலூருக்கு போயிட்டார். ஆகவே அது போனபடினாலே அது வேறு சபையிலே சேர்ந்து சியோன் சபையிலே சேர்ந்து அங்கே ராஜரத்னம் என்று சொன்ன ஊழியக்காரர்களுக்கு சேர்ந்து ஆகவே அவரோடு கூட சைக்கிள் பயணம் ஆகவே வீடு விசிட்டிங் ஆகவே மற்ற இடத்துல ஜெபம் பண்றது. ஆகவே என்னதான் அவர் ஜெபம் பண்ணப்படுவார் எல்லா வீடுகளிலும். ஆகவே இப்படியாக ஆகவே அந்த ஊழியங்களை தொடர்ந்தபடினாலே தான் எனக்கு இப்படிப்பட்ட ஆகவே விருதாவாய் உழைக்கிறேன். ஆகவே எல்லாம் வீண்ல போயிடுமா என்று நான் நினைத்தேன். ஆனால் வீண்ல போல ஆகவே நான் உழைத்த உழைப்புகள் ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்கள் உழைப்புகள் வீண் போகவில்லை. ஆண்டவரின் இருக்க நிழலை கொடுத்து இருக்க இருப்பிடங்களை கொடுத்து ஆண்டவர் சபையை கொடுத்து ஆகவே சபையின் அன்புள்ள மக்களை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏசாயா 20 அதிகாரம் 3 வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷ காரியங்களுக்கு அடையாளமாக குறிப்பாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாக அவர் நடந்தது போல ஏசாயா ஒரு அடையாளமாக இருந்தார். ஆகவே ஏசாயா ஒரு அடையாளம். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரர் 3 வருடங்களாக அவர் வஸ்திரம் இல்லாமல் வெறும் காலமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே வஸ்திரம் என்றால் நிர்வாணமாய் அல்ல. ஆகவே இடை கச்சைகளை கட்டி ஆகவே மேல் வஸ்திரம் இல்லாதபடி அப்படியாய் இருந்தார். ஆகவே மேல் வஸ்திரம் இல்லாத என் ஊழியக்காரர் ஏசாயா வஸ்திரம் இல்லாமல் வெறும் காலமாய் நடக்கிறது போல என்று சொல்லி இந்த மக்களுக்கு ஆண்டவர் பாடம் கற்பிக்க வேண்டும். ஆகவே தேவனாலே ஆகவே தேவனை ஆகவே இந்த எகிப்தை நம்பி அவர்கள் வாழாதபடி ஆண்டவரை நம்பும்படியாக அப்படிப்பட்ட காரியம் நடந்தது. ஆகவே நான் இப்படியாக என்னோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்களை நம்பாதபடி ஆகவே ஆண்டவரை நம்பி வாழும்படியாக ஆகவே பழைய வஸ்திரங்களோடு கூட அப்படியாய் காணப்பட்டேன். ஆகவே வருடம் ஆகவே மகனுக்கு வேணுமானால் ஆகவே கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுப்பேன். ஆகவே எனக்கு எடுக்க மாட்டேன். ஆகவே பழையதே அதை போட்டுக் கொள்வேன். முன்பெல்லாம் ஒரு அங்கி ஒன்று இருக்கும், வெள்ளை அங்கி. கிறிஸ்துமஸுக்கு அந்த அங்கியை மாட்டிக்குவேன். நீருக்கு அந்த அங்கியை மாட்டிக்குவேன். அது ஒரு அங்கி பைஜா மாதிரி ஒரு அங்கி இருக்கும், வெள்ளை அங்கி, அதை மாட்டிக்குவேன். அது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட பல ஆண்டுகளாக வஸ்திரம் கிடையாது. ஆனாலும் கூட மனைவி திருமணம் ஆன பிற்பாடு அவர்கள் எனக்கு எடுத்து சொல்லுவார்கள். ஆகவே அவர்களுக்கு எடுத்தால் எனக்கு எடுக்கணும், இல்லாட்டி யாருக்குமே எடுக்க வேண்டாம் என்று அவர்கள் அப்படியா சொல்லுவார்கள். அவர்கள் அப்படியாக அவர்களே எடுத்து அவர்களை அயன் பண்ணி அவர்களே அதை எனக்காக வைப்பார்கள்.
அதுக்கு பிற்பாடு அவர்கள் போய்விட்டார்கள். ஆகவே நானும் அதிலே என்னுடைய மைண்டை அதிலே நான் செலுத்தவில்லை. ஏதோ ஒன்று மாட்டிட்டு போறது வருது இப்படிப்பட்ட ஆகவே ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு என் ஊழியர். ஆகவே இந்த ஏசாயா ஆகவே 3 வருட காலமாக வஸ்திரம் இல்லாமல் வெறும் காலமாக ஆகவே நடக்கிறது போல நானும் வெறும் காலோடு கூட சில்பர் கூட இல்லாமல் பல கிராமத்திலே ஆகவே அப்படியாக போய் ஊழியத்தை செய்துவிட்டு வருவேன். அது யாராவது அதை பார்த்து பிரதர் உங்களுக்கு செப்பல் இல்லை நான் வாங்கி தரேன் என்று சொல்லி அது திருப்பத்தூர் டவுனுக்கு சென்று ஆகவே செப்பல் வாங்கி கொடுப்பாரு. ஆகவே இப்படிப்பட்ட ஆகவே யாரையும் எதிர்பாராதபடி ஆகவே ஒரு தோல்வி போல இருந்தாலும் ஒரு காரியங்கள் போல இருந்தாலும் என்னவோ தெரியல. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் வருகிறது. ஆகவே சில பேர் கேட்பார்கள் என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க என்று. ஆகவே நான் என்ன செய்ய முடியும், ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியாது என்று அப்படியா சொல்லுவேன். ஆகவே ஆனாலும் கூட என் மனைவி இருப்பார்கள். ஆகவே அவர்கள் இருக்கும்போது ஆகவே தக்க சமயத்திலே ஆகவே ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அது 50 ரூபாய் நோட்டா இருக்கும், அது 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டா இருக்கும். அது பீரோட கொண்டு வந்து அவசரத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆகவே கிறிஸ்துமஸ் நேரத்தில் ஆகவே கணக்கு வழக்கு இல்லாதபடி தாராளமாக செலவு பண்ணுவேன். ஆகவே சீரியலுக்காக செலவு பண்ணுவேன். ஆகவே கிறிஸ்துமஸ் வயிற்று அடைக்க செலவு பண்ணுவேன். எல்லாம் அது அப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன். ஆகவே இன்றைக்கு என் மகன் அதை செய்யறான். சில நேரத்தில் காசு இல்லாமல் கஷ்டப்படும் போது வேறு காசை கொண்டு கொடுப்பான். அவனுக்காக கொடுக்கப்பட்ட காசை அவன் சேர்த்து வச்சு எதையும் செலவு பண்ணாதபடி அந்த நேரத்தில் கொண்டாந்து என்னப்பான்னு கேட்டா அது ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பான். ஆகவே இந்த நாளில் கூட ஆகவே என் மனைவி இருந்தால் அவருடைய தேவைகளை அறிந்து அவர்கள் அப்படியா செய்வார்கள். ஆனால் மற்றவர்கள் ஆகவே கேட்பார்கள் என்ன செய்ய போறீங்க பாஸ்டர் என்ன செய்ய போறீங்க. ஆகவே எனக்கு வேதனையா இருக்கு நான் என்ன சொல்றது என்று சொல்லி. ஆகவே ஆனாலும் கூட இந்த நாளில் கூட ஆகவே நான் மருத்துவமனைக்கு அட்மிட் ஆவதா இருந்தது. அந்த நேரத்திலே ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆகவே பெண் இடத்துல கொஞ்சம் காசு கொடுத்து வைத்திருந்தார்கள். ஆகவே அதை நான் வாங்கி ஆகவே நான் பெயிண்ட் அடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே அந்த காசு இருந்தால் தண்ணி போல செலவு பண்ணிடுவேன் ஆகவே என்று தெரியும். ஆகவே தேவனுடைய மக்கள் ஆகவே தேவையை அறிந்து ஆஸ்பத்திரிக்கு போறாரு. ஆகவே வெறுங்கையா போக முடியாது என்று சொல்லி கொஞ்சம் பணத்தை பெண்ணி கையில கொடுத்து வைத்திருந்தார்கள். அதை நான் வாங்கி அதை எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பார்த்துக்கலாம் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி பெரிய அந்த பெயிண்ட் பெருசு வாங்கி ஆகவே பெருசு வாங்கி ஆகவே எல்லாம் அப்படியா ஜார்ஜியும் பெண்ணியை 2 பேரும் சேர்ந்து அடிச்சாங்க. ஆக இன்னும் வேலை இருக்குது. பெண்ணி ரூம்ல கொஞ்சம் பாதி அடிச்சிருக்கிறோம். ஆக இன்னும் வெளியே அவுட்ல அடிக்க வேண்டும் இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த நாள் எனக்கு செய்யணும்னு ஆர்வம் தான். ஆகவே ஆண்டவர் ஆகவே தோல்வி போல தெரிந்தாலும் ஆகவே இந்த நாள் எதிர்ப்பு போல இருந்தாலும் போன வருடத்திலே ஆகவே ஐயப்பன் தாங்கள் இருக்கிற குடும்பம் ஆகவே யாரும் இல்லை இருந்தா அவர்கள் உதவி ஒத்தார் செய்திருப்பார்கள். இந்த வருஷத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். போன வருஷம் அவர்கள் இல்லை. ஆனால் மற்றவர்களும் ஆகவே அவர்களும் அப்படியா என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க வெறுமையா விட்டுட்டாங்க. அந்த கடைசி நேரத்துல பெண்ணி பார்த்தா அந்த பெண்ணி பிரியாவை பார்த்து அந்த பேப்பர் எல்லாம் ஒட்டி ஏதோ அந்த நேரத்துல ஆகவே பண்டிகை போன வருஷத்திலே அப்படியா கொண்டாடி வேற வழி இல்லாதபடினால் ஆகவே சோறு எல்லாம் ஆகவே கரகரையா இருக்கிறது. பெயிண்ட் அடிக்க முடியல. ஆகவே ஆனாலும் தேவைகள் அதிகமா இருக்கிறது. ஆகவே கலர் கலரா பேப்பர் ஒட்டி ஆகவே அப்படியா கிறிஸ்துமஸ் பண்டிகை போன வருஷம் கொண்டாடணும். ஆனா இந்த வருஷம் ஆகவே தேவனாகிய கர்த்தர் அற்புதமாக இந்த நாளில் கூட ஆண்டவர் இதை பெயிண்ட் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே தேவனுக்கு ஆகவே மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளில் கூட ஆகவே வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த ஏசாயா வஸ்திரம் இல்லாமல் இருந்தார். ஆகவே ஆண்டவர் நடத்துகிறார். ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை நடைபெற்றது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியை நம்பி இருந்தார்கள். எகிப்திலிருந்து தங்களுக்கு சகாயம் வரும், எகிப்திலிருந்து தங்களுக்கு நன்மை வரும் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். ஆகவே எகிப்தை நம்பக்கூடாது, ஆண்டவரை நம்ப வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பும்படியாக ஏசாயா 3 வருடங்கள் மேல் வஸ்திரம் இல்லாதபடி ஆகவே செப்பல் இல்லாதபடி அவர் அப்படியா சென்று கொண்டிருந்தார். அதுதான் ஏசாயா 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டது. ஆகவே தேவன் எதிர்பார்த்திருக்கிற அளவு ஆகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆகவே தெய்வீகமற்ற வழிகளை விட்டு விலகும் போது எதிர்ப்பும் சிறுமைப்படுத்தப்படுதல் வெட்கம் இவற்றை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் உலகம் எல்லாம் ஒண்ணு அவரோடு நாம் போனா ஆகவே எல்லா சமரசமாய் போனா எல்லாமே நடக்கும்.
ஆகவே நாம எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆகவே எங்களுக்கு வேற என்று சொல்லி பாருங்க. ஆகவே எதிர்ப்புகள் வரும். ஆகவே தெய்வீகமற்ற வழிகளை விட்டு விலகும் போது எதிர்ப்பு, சிறுமைப்படுத்தப்படுதல், வெட்கம், இவற்றை ஆகவே நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது நீதி வாழ்வும் ஒவ்வொருத்தரும் பல வேலைகளில் ஒன்றாகவே செல்லுகிறது. ஏசாயா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் நடக்கிறது சாத்தியம் இல்லை. ஆனாலும் கூட அவன் இடைக்கட்சி மட்டும் கட்டியிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவன் நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளிலும் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே அப்படி அவன் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எகிப்தை நம்பாமல் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று யூதாவுக்கு கற்றுக் கொடுக்கவே இப்படி செய்யப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எகிப்தை நம்பாமல் கர்த்தரை நம்பும்படியாக, ஆகவே நானும் ஆகவே இந்த உலகத்தை நம்பாதபடி, ஆகவே மற்றவரை நம்பாதபடி, ஆகவே ஆண்டவரை நம்பும்படியாக இப்படிப்பட்ட படிப்பினைகள் என் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது. அன்றைக்கு எனக்கு விளங்கவில்லை, இன்றைக்கு தான் எனக்கு விளங்குகிறது. ஆகவே இதனால தேவைகள் அதிகமாக இருக்கிறபடினாலே, ஆகவே நம்மோடு இருந்தால் நமக்கு இருந்தால் நம்ம எல்லாமே செய்து விடலாம். இல்லாதபடினாலே மற்றவர்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என் மகன் கூட ஆகவே இந்த வாரத்திலே அவன் ரூம்ல போய் கதவு சாத்திட்டான். என்னன்னு கேட்டா, ஆகவே அந்த நாள் கூட அவன் ஏதோ ஆகவே ஏதாவது இன்றி ஆகவே அட்டன் பண்ணலாமா வேலைக்கு, ஆகவே இப்பொழுது முடியல, அந்த வருஷம் முடிய ஆகவே மே மாதம் தான் முடியும். ஆனால் அதற்குள்ளாகவே ஆகவே தகப்பனுடைய ஆகவே துன்பத்தை அறிந்து அவர் ஏதாவது ஜாப் ஆகவே ரெடி பண்ணலாமா என்று அது பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா அவர்களுக்கு அது சரியா கேட்கல. காரணம் ஆகவே அந்த லேப்டாப்புடைய ஆகவே அந்த பேட்டரி ஆகவே போயிட்டு விட்டது. ஆகவே அது லோ ஆயிட்டு போயிட்டு பேட்டரி வீக் ஆயிடுச்சு. ஆனால் அதை பயன்படுத்த முடியல. அதனால ஆகவே அந்த இன்ட்ரி ஆகவே கனெக்ஷன் ஆகவே அது கட் ஆயிடுச்சு. அவர் சரியா அவர்களுக்கு அது சரியா விளங்காதபடினாலே, சரியா கேட்காதபடினாலே, ஆகவே பாம்பேயிலே அவருடைய கம்பெனி இருக்கிறதாக, ஆகவே புனேயில் அவருடைய கம்பெனி இருப்பதாலே ஆகவே ஏதாவது வேலைக்கு போய் ஆகவே அந்த ஊழியத்தை தாங்கலாம், குடும்பத்தை தாங்கலாம் என்று அவனும் பிரயாசப்படுகிறான். ஆகவே இப்போதே அவன் பிரயாசப்படுகிறான் எனக்கு தெரிகிறது. ஆகவே ஆனாலும் கூட ஆகவே அந்த பேட்டரி இடிக்கானபடினாலே அது தொடர்பு கொள்ள முடியாதபடி கதையாக போனது. அது ஆண்டவர் நடத்துவார். ஆகவே நான் அதை ஒன்றும் நாம் சொல்லவில்லை, ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி அப்படியாக விட்டுவிட்டேன். ஆகவே இன்றைக்கு ஆகவே நாம தேவைகள் மிகுதியாக ஆகவே இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். ஆகவே கிறிஸ்துமஸ் ஆகவே நீர் தேவைகளை சந்திக்க வேண்டுமானால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் அதை செய்ய வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஆள் அதை செய்ய முடியாது. ஆகவே எல்லாருக்குமே ஆகவே தேவைகள் இருக்கிறது, குடும்ப தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, மருத்துவ தேவைகள் இருக்கிறது. ஆகவே நாம் பிரயாசப்பட்டு ஒரு காரியம் செய்யணும்னா நம்மால முடிந்த காரியங்களை நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆகவே இந்த நாள்ல கூட ஆகவே இந்த உலகத்தோடு நாம் ஒத்து போனால் எல்லாம் கிடைக்கும். நான் இந்த உலகத்தோடு ஒத்து போயிருந்தா எல்லாம் ஐஸ்வர்யமா எனக்கு கிடைத்திருக்கும். உலகபரமான வேலை எனக்கு கிடைத்திருக்கும். உலகத்தோடு ஒத்து போல அதனாலதான் என்னை எல்லாருமே தனிமைப்படுத்துகிறார். ஆகவே தனிமைப்படுத்தினபடினால் இந்த ஊழியத்தில் தான் இருக்கிற ஆகவே எந்த வேலை போனாலும் வெளியில எந்த வேலையும் செய்ய முடியல. காரணம் ஆகவே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஆகவே இருக்கிறபடினாலே ஆகவே ஒத்து போக முடியவில்லை. ஆக ஒத்து போகாதபடினாலே ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எகிப்தை நம்பாமல் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று ஆக யூதாவுக்கு கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 3:8. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவீர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷன். இதோ ஒரு கிளை எனப்படுகிறவராகிய என் தாசனை நான் வரப்படுவேன். ஆகவே சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து சகரியா தீர்க்கதரிசி ஆகவே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அப்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், ஆகவே உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவீர்கள். ஆக இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர். இதோ ஒரு கிளையே ஆகவே எண்ணப்பட்டவராய் இருக்கிற என் தாசனை நான் வரப்பண்ணுவேன்.
ஆகவே தாசனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா ஆகவே அந்த ஓலை சுவடிலே அவர் எழுதி வைத்திருந்தார். ஆகவே இன்றைக்கு இந்த சகரியாவும் தீர்க்கதரிசியும் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசன் வரப்ப, ஆகவே நான் வரப்படுவேன். கண்களை மூடி நாம் சேரும்படி செப்பல் இல்லாதபடி அவர் எப்படி அடைகிறார், அதே போல இஸ்ரவேல் மக்களையும் நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எகிப்தை நம்பி எகிப்து ராஜாவை நம்பி இருக்கிறார்கள், மனுஷனை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் மனுஷனை நம்பக்கூடாது. ஆகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பபடியாக ஆகவே ஆண்டவர் மாறுதல் ஏற்படுத்தும்படியாய் அப்படியா செய்தார். ஆகவே இந்த சபையிலே ஆத்துமாக்கள் குறைவா இருக்கிறது கேட்டால் அவர்கள் மனுஷனை நம்புகிறவர்கள். ஆகவே மனுஷன் கிறிஸ்துமஸ் வருகிறது, ஐயா நமக்கு புடவை எடுத்து கொடுப்பாரு, வேட்டி எடுத்து கொடுப்பாரு, ஐயா நமக்கு பைசா கொடுப்பாரு, ஆகவே ஊழியக்கார ஐயா ஆகவே நமக்கு பிரியாணி போடுவார் என்று ஒரு கூட்ட ஜனம் அப்படியாக போகிறது. அப்படியாக நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் அவர் ஸ்டாலின் நகர்ல ஒரு சபையை நிறுவி கொண்டிருந்தாரு. அது 3 வருடங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வேற ஊழியக்காரர் பூந்தமல்லி ஊழியக்காரர் கொடுத்தாரு. அந்த ஊழியக்காரர் ஆகவே அந்த சபை மக்களை நேசிக்க ஆரம்பித்தாரு. இந்த 3 வருஷத்துல கெடு முடிந்து விட்டது. இவருக்கு போய் எனக்கு தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார். என் சபை எனக்கு கொடு, என் ஆத்துமாவை எனக்கு கொடு, என் இடத்தை எனக்கு கொடு என்று சொல்லி அவரை அந்த மக்கள் எல்லாம் அவரோடு இவரை விரட்டுகிறார்கள். இவர் போனால் அவர் எங்களுக்கு வேண்டாம், இந்த ஊழியக்காரர் தான் வேண்டும், எங்களுக்கு தேவைகளை அறிந்து நாங்கள் தேவைப்படும் நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறாரு பூந்தமல்லி ஊழியக்காரர். ஆகவே இந்த காட்டுப்புறத்தில் இருக்கிற ஊழியக்காரர் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் துரத்துகிறார்கள். ஆனாலும் போய் பிரச்சனை அப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் இவர் சபைக்கு வருகிற மக்களுக்கு இவர்கள் வேண்டிய உதவி கர்த்தரை நம்பி வாழும்படியாய் கற்றுக் கொடுக்கவில்லை. இவரை நம்பி வாழும்படியாய், இவரை நேசிக்கும்படியாய், இவரை புகழும்படியாய், இவரை தேடும்படியாய், இவர் மீது அன்பு கொள்ளும்படியாய் அப்படியே அவர் மாற்றி இருக்கிறார். அதனாலதான் சபையில ஆத்துமாக்கள் இல்லை நம்ம சபையில். ஆகவே நம்ம சபையிலே கர்த்தரை நம்பி வாழணும். ஆகவே கர்த்தரை தேடணும். அவர் உங்களுக்கு கொடுப்பாரு, நான் எதுவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுகிற காரியம் அப்படிதான். ஆகவே சபைக்கு வரீங்களா, ஆகவே அந்த பாஸ்ட் இதை கொடுக்குறா, இந்த பாஸ்ட் இதை கொடுக்குறாருன்னா அவங்க கொடுக்குறாங்க, இருக்கிறது கொடுக்குறாங்க. நான் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்களுக்கு நிலையான ஆசீர்வாதத்தை திருப்தியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்ன. ஆனா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு சுகம் வேண்டும், அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு புடவை வேண்டும், அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு வேட்டி வேண்டும், அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு பிரியாணி வேண்டும், அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு உதவித்தொகை வேண்டும். அதனால் இந்த மக்கள் இப்படியாக இந்த காட்டுப்பக்கம் முழுவதும் இந்த மக்கள் இப்படியாக சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் சரியானபடி நடத்தாதபடியினாலே ஆண்டவரை நம்பி வாழ முடியாது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரை நம்பி வாழும்படியாக ஆண்டவர் தாமே ஏசாயா 3 வருடங்கள் வஸ்திரம் இல்லாதபடி 3 வருடங்கள் செப்பல் இல்லாதபடி ஆண்டவர் நடக்க விட்டார். இஸ்ரவேல் மக்களை அப்படியா நடக்க விட்டு அவர்களை எகிப்தை நம்பி வாழாதபடி, எகிப்து பார்வோன் ராஜாவை நம்பி வாழாதபடி, எகிப்தின் ராஜாங்கத்தை நம்பி வாழாதபடி ஆண்டவரை நம்பி வாழும்படியாய் ஆண்டவர் அப்படியாய் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் இந்த நாளில் நம்ம அப்படியாய் செய்கிறோம். அதனால நம்ம சபையில ஆத்துமாக்கள் இல்லை. கிறிஸ்துமஸ் கடை கட்டுகிறது, எல்லா சபையிலும் கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள், பிரியாணி கொடுப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் பிரியாணி பார்சல் பண்ணி கொடுப்பார்கள். டிஃபன்ல பார்சல் பண்ணி அப்படியே கொடுப்பார்கள். ஆனா நம்ம அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஒருவேளை பெண்ணி ஏதாவது வேலைக்கு போனா அப்படியே செய்ய முடியுமான்னு தெரியல. அவன் இப்பவே ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்ப கதவு சாத்திட்டு உள்ள போய் என்னென்ன என்ட்ரி கூப்பிடுறான்னு அவன் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் முயற்சி எடுக்கிறான். அவனுக்கு அந்த கம்ப்யூட்டர் கை கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட அவன் கலந்து போகாதபடி அவனை அப்படியாக தேவனாய் கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், மற்றவர்களை தாங்கணும். தப்பி போனவர்களை நாம் விடுவிக்கணும், சிக்கி இருக்கிறவர்களை நாம் மீட்டு எடுக்கணும். ஆண்டவர் அப்படியா செய்யணும். ஜார்ஜ் கூட இன்னைக்கு பூவாக்கு அவ்வளவுதான் அவன் போயிட்டான். ஆண்டவர் முக்கியமா, நண்பர் பார்ட்டி முக்கியமா என்று சொல்லிட்டு இந்த வந்தவரை சொல்லி நண்பர் என்ன பார்த்து போயிருக்கிறான். ஆண்டவர் தான் அவனை ரட்சிக்கணும். ஆண்டவர் தான் கெட்ட வழியில போகாதபடி நான் அவனை நம்பி கூட வாழல, ஆண்டவர் நம்பி தான் வாழணும். ஆண்டவர் தான் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவர் நடத்தினாரு.
ஆகவே இதனால் அவர் மனுஷனை நம்பி வாழ முடியுமா? என்ன முடியாது. ஆண்டவரை நம்பி தான் ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்களும் ஆண்டவரை நம்பி வாழுங்கள். எந்த மனுஷனை நம்பி வாழ வேண்டாம். ஆகவே எந்த ஊழியக்காரனை நம்பி வாழ வேண்டாம். எந்த விசுவாசை நம்பி வாழ வேண்டாம். எந்த திருச்சபையை நம்பி வாழ வேண்டாம். ஆண்டவரை நம்பி வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நம்முடைய திருச்சபையும் ஆத்துமாக்கள் வர, ஆகவே அவர்கள் மனம் திருந்தி வர ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக. ஆகவே வாங்குறதை பார்க்கிறோம், கொடுக்கிறதே உத்தமம். ஆகவே கொடுக்கறது ஆசீர்வாதம். ஆகவே அவர்கள் வாங்கணும், இன்னும் வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல அப்படியாக அவர்கள் பழகப்படுத்திட்டாங்க. ஆனா இன்னும் அதை விடாதபடி அந்த சபை மக்கள் அப்படியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சிபிஎம் சபையில கூட குமராஜாவில சிபிஎம் சபையில சாப்பாடு போட்டாங்க. ஆகவே ஏராளமான மக்கள் இங்கிருந்து எல்லாம் சாப்பிட்டு உண்டாக சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்ப சாப்பாடை நிறுத்திட்டாங்க. ஆகவே சபையில ஆத்துமாக்கள் குறைந்து விட்டது. ஆகவே அது கொரோனா பரவுது, ஆகவே ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஆகவே சாப்பாடு போடுது மத்தியானத்துல. அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியானத்துல சாப்பாடு போடுவாங்க சிபிஎம் சபையில். நீங்க சாப்பாடு இல்லை, ஆனா ஆத்துமாக்கள் சபையில் இல்லை. ஆகவே அவர் கூட்டத்தெல்லாம் ஆகவே சாப்பாட்டுக்காக ஆகவே மக்கள் இப்படியாக ஆண்டவரை நம்பியே வாழும்படியாக செய்யணும். ஆக ஆண்டவரை நம்பிய அது அவர்கள் முட்டாள்தனமான அந்த திட்டத்தை காரியம் செயல்பட்டபடினாலே ஆத்துமாக்களே இல்லை என்று ஊழியக்காரர்கள் அப்படியாக முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாதி பேர் கூட இல்ல சிபிஎம் சபையில. முன்ன வழிந்து ஓடும். ஞாயிற்றுக்கிழமையான ஆலயம் ரொம்ப வழிந்து ரோடு வரைக்கும் நிற்பாங்க. குன்னாஞ்சாடி அப்படியே இதாயிடும், ஏரியா ஃபுல்லா அப்படியே பிளாக் ஆயிடும். ஆனால் இன்றைக்கு ஆத்துமாக்களே இல்லை. ஆனா அந்த மக்கள் இப்படியாக இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறார். இன்னும் ஆகவே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சபையில ஏதாவது கொடுப்பார், ஊழியக்காரர் ஏதாவது கொடுப்பாரா, பாஸ்டர் ஏதாவது கொடுப்பாரா, அந்த சபை ஆட்கள் ஏதாவது கொடுப்பார். அது அல்ல, ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும். ஆண்டவர் நம்பி வாங்கும்போது அது நிலையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார்.